ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம நைட் சாம்பலன் டைரக்ட் பண்ண ரேப் 2024 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பொண்ணு கூப்பர்ன்றவங்க டாக்டர் ஏரியல்ன்றவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கன்சர்ட்டுக்கு வந்து வராங்க. லேடி காகா, லேடி ரேவன் பாப் ஸ்டார் அவங்களுடைய கன்சர்ட் வந்து பார்க்கறதுக்கு வராங்க. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்கச்சக்கமா வருது. என்ன அது போலீஸ் எக்கச்சக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து குழம்பு போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த டவுட் வருது. டிஷர்ட் விற்கிற ஒருத்தர்கிட்ட பிரேக்ல போயிட்டு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, யார்ட்டையும் சொல்லிடாத, கொலகாரம் நிறைய பேர் வந்து வெட்டி சாவடிச்சிருக்கான், கொடூரமான கொலகாரம் இந்த ஷோக்கு வந்திருக்கான், அவனுக்கு பிடிக்கிறது அந்த ஷோவே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, இந்த ஷோவே ஒரு ட்ராப் தான் அப்படின்னு சொல்றாரு போது அது கேட்டு இவர் சம்மந்தமே இல்லாம டென்ஷன் ஆகிறாரு. என்னன்னா இவர் சம்மந்தமே இல்லாம டென்ஷன் ஆகிறாருன்னு பார்த்தாங்க தட் அந்த குழந்தையே நீங்க தான் மூமெண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புரிய வருது. இவர் தான் அந்த கொலகாரம் அப்படின்றது வந்து தெரிய வருது நமக்கு. வந்து பாத்தீங்கன்னா இப்படியா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு இடமா வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் எல்லா இடமும் வந்து டைட்டா போலீஸ் வந்து போட்டிருக்காங்க. நூத்துக்கணக்கான போலீஸ் வந்து வெளில வந்து இருக்காங்க. உள்ளே போலீஸ் இருக்காங்க. ஒருத்தரோட ஐடி கார்டு, அந்த டிஷர்ட் இருக்கிற ஆள் இருக்காரு இல்லையா, அவரோட ஐடி கார்டு எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் இருக்கிற இடங்களுக்கே போறாரு. நான் இங்க வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு வாக்கி டாக்கியை திருட்டு வந்துடுறாரு. அதை வச்சுட்டு என்ன பண்றாரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு. இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டாக்டர் வந்து திடீர்னு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடி காகா, லேடி ரேவன் இருக்காங்களா, அந்த லேடி ரேவன் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேன்ஸ் வந்து வருவாங்க இல்லையா கான்சர்ட்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து செம்ம குசியாயிடுறாங்க. வந்து அந்த ஃபேவரட் சிங்கர் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இருக்கேன், டான்ஸ் ஆடுற சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. போலீஸ் திடீர்னு சட்டமா என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷயம் வந்து சொல்றாங்க, இங்க வந்து எப்படியும் 3000 ஜென்ஸ் இருப்பாங்க. அந்த 3000 ஜென்ஸையும் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து விசாரணை பண்ணி கண்டிப்பா நீங்க உங்கள ஒருத்தர் வந்து அந்த போலீஸ்க்கு எல்லாருக்கும் சொல்றாங்க, உங்கள ஒருத்தர் கண்டிப்பா இந்த புச்சர்கிட்ட வந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவரு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஸ்பென்சர் ஒருத்தரை கடத்தி வச்சிருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷபாய் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வச்சிருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்றாரு, லேடி ரேவன் தனியா பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க லேடி ரேவன் கிட்டே வந்து கேட்கறாரு, அவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்ட்டு. என்னதான் அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க, நான் தான் கொலகாரம், நான் தான் அந்த கொலகாரம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு. இப்ப நீ என்ன வந்து நீ கூட்டிட்டு போய் விடணும், நீ தான் என்ன வந்து வெளில கொண்டு போய் விடணும், உன் கார்ல தான் நீ வரணும், அப்பதான் என்ன விசாரணை பண்ண மாட்டாங்க. இதை பாரு, நான் வந்து ஸ்பென்சர்னு ஒருத்தனை கடத்தி வச்சிருக்கேன், அவன் எனி டைம் வந்து செத்து போயிடுவான், அவன் வந்து இங்க இருந்தே வந்து ஆப்ரேட் பண்ணுவான், சப்ஸ்டன்ஸ் வந்து நான் இங்க இருந்தே வந்து இது பண்ணனாக்க அவன் வந்து பார்த்தா செத்துருவான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு. இவங்களும் வேற வழி இல்லாம ஒருத்தவங்களை காப்பாத்துமே அப்படின்றதுக்காக அந்த அக்கறையில வந்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு கார்ல வந்து கூப்பிட்டு போறாங்க பாருங்களேன். அப்படி கூப்பிட்டு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா லேடி ரேவன் ஏரியல் கிட்ட வந்து பேசுறாங்க, நான் உன் வீட்டுக்கே வரேன், வீட்லயே டிராப் பண்றேன், வீடு எங்க இருக்குன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வேற வழி கிடையாது, ஏன்னா பக்கத்துல பொண்ணு உட்காந்துருக்கா, சரி வேற வழியை வீட்டுக்கு போறாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும், போலீஸ்ல காட்டி கொடுப்பாங்களா, கூப்பரை வந்து காட்டி கொடுப்பாங்களா, இல்ல கூப்பர் அங்க இருந்து தப்பிப்பாரா அப்படின்றதான் மீறி கதை. உண்மையிலே வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு பிரில்லியன்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரிவ்யூல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.